ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மம்முக்காவுடைய நடிப்பில் ஒரு மலையாள படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாக இருக்கிற களம் காவல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கம்யூனியல் ரியாட் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர், அவருக்கும் ஒரு சீரியல் கில்லருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு துல்கர் சல்மான் நடித்த குரூப், அந்த படத்தை எழுதின ஜிதின் கே ஜோஸ் அவரும் சரி, ஜிஷ்ணு ஸ்ரீகுமாரும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி ஜிதின் கே ஜோஸ் இதை தனியாக முதல் படமாக இயக்கியிருக்காப்புல. முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணி அவரும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த குரு படமே கூட இதே மாதிரி ஒரு ரியல் லைஃப் சீரியல் கில்லர் கதையை வச்சு தான் அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதே மாதிரி இந்த படமே சைனிட் மோகன் அப்படின்னு சொல்லி ஒரு ரியல் லைஃப் கேரக்டரு அவருடைய லைஃப்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதையை பண்ணியிருக்கு இந்த டீமை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இன்றைக்கி டேட்லலாம் நீங்கள் சொல்ல வந்த கதை 2 மணி நேர கதையாக இருந்தாலும் சரி, அதை சாப்டர் வைஸாக பிரித்து சொல்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டு. இந்த கதையும் அப்படி தான் நரேட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துக்குள்ளே அங்கங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா 2 பேர் தான். ஒன்று மம்முக்கா, இன்னொன்று விநாயகன். 2 பேருமே அட்டகாசமாக அவங்கவுங்க கேரக்டர் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. முதல்ல மம்முக்காவுக்கு வருவோம். அவருடைய வயசுக்கு அவர் எடுத்துக்கிட்ட இந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கட்ஸ் வேணும். ஸ்டார்டத்துடைய உச்சியில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறமே அப்படின்லாம் எப்பயும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா பிரம்மயுகம் இப்போ தான் போன வருஷம் வந்துச்சு. இந்த மாதிரி எந்த கேரக்டராக இருந்தாலும் அள்ளி சும்மா எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாப்புல. இந்த படத்தில் இத்தனைக்கும் ஒரு பெரிய மாசான ஓப்பனிங்கு, பெரிய என்ட்ரி அப்படி இப்படிலாம் எந்த கிமிக்ஸ் ஒர்க்கும் இந்த படத்தில் அவர் கிடையாது. அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்தும் அந்த கேரக்டருக்குன்னு ஒரு சில சின்ன சின்ன நுவான்சஸ், ஒரு பாடி லாங்குவேஜ், சின்ன பாடி மேனரிசம் சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கங்கே டக்குன்னு அதை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த கதாபாத்திரம் எப்படி ஸ்கோர் பண்ணுதுங்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக புல்லாக பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை. அதே மாதிரி விநாயகனுமே ஒரு ஹானஸ்டான ஒரு காப் எப்படி இருப்பாப்ல, அந்த மாதிரி அவருடைய அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதையும் நீட்டாக அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. இந்த 2 கதாபாத்திரங்கள் போக ஜிபின் கோபிநாத் ஆகட்டும், ரஜிஷா விஜயன் ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இந்த கதைக்குள்ளே வருது. அதெல்லாம் மொத்தமாக பேர் சொன்னீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு போகும் விமர்சனம் மட்டுமே. அதனால் அதெல்லாம் தேவையில்லை. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாருமே எடுத்துக்கிட்டு அந்தந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். பிரவீன் பிரபாகருடைய கட்ஸில் ஒரு சீரியல் கில்லர் எத்தனை பெண்களோட எப்படி உறவில் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இன்சிடென்ட், ஜாகிரபி ஆஃப் தி ஆக்சிடென்ட்லாம் சொல்லாமல் போகிற போக்கிலே டப்புன்னு கிறிஸ்பாக கட் பண்ணி வச்சுட்டு போனது சுவாரஸ்யமாகவே இருந்தது. டக்குன்னு அடுத்தடுத்த சீனுக்கு துள்ளிட்டு போயிடுச்சு அவருடைய கட்டு. அதே மாதிரி முஜிப் மஜீத் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே நிச்சயமாக ஒரு சில சீக்வன்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகத்தான் செய்யுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாக அந்த படத்தில் என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்காகவே ஒரு சில சீன்ஸை இன்னும் பெட்டராக இவங்க பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காட்சிகள் நமக்குள்ளே விட வேண்டிய அந்த இம்பேக்ட் இன்னுமே பெருசாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், ஒரு சீரியல் கில்லர், 2 பேத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. நமக்கு ஆடியன்ஸாக ஒன்று இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் கண்டிப்பாக அந்த சீரியல் கில்லரை எப்படியாவது அப்ரோச் பண்ணிடணும், பிடிச்சிடணும் அப்படின்னு நமக்கு தோணணும். இல்லை இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட இருந்து அந்த சீரியல் கில்லர் எப்படியாவது தப்பிச்சிடணும், எங்கேயும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணணும். இது 2மே நமக்கு தோண மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் இந்த கதையில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சீரியல் கில்லரை காமிக்கிறீங்க, அதுலேயும் அவருக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு ஒன்று காமிக்கிறீங்க இல்லையா. ஆனால் அந்த சைடை எதுவுமே இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே ஓகே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல தெரியுது. அந்த மோடில் தான் இந்த கதைக்கிழமை நகர்த்தப்பட்டிருக்கே தவிர அந்த சைடு ஏன் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே ஏன் ப்ராப்பராக இவங்க சொல்லவே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு கம்யூனல் ரியாட் ஒன்று அதில் தான் ஆரம்பிக்குது கதையை. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் வர்றாருங்கிற போது அவர் தனியாக வர்றாரு, கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லருக்கான தேடுதலில் கதை மாறுது அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா அது நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த தொடர் கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 5 தனிப்படைகளை போலீஸ் அமைத்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த 2 பேர் தான் பின்னாடி சுற்றிக்கிட்டு தருறாங்க. இதுவும் ஒரு விஷயமாகத்தான் எனக்கு பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி இது சுவாரஸ்யமாகத்தான் திரைக்கதையை நகர்த்தியிருக்காங்க. பட் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இந்த ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக வரலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை பார்க்கலாம். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 16+, இது ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆடல்ஸ்க்கான படம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இதனுடைய கதைக்கிழமை, அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.